ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிங்க்ரோஸ். இந்த டேர்ம் சிங்க்ரோஸ் அப்படிங்கிறது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆஃப் இண்டக்டிவ் டிவைஸ். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஒர்க்கிங் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதோ அதே சேம் இந்த சிங்க்ரோஸும் ஒர்க் ஆகுது. இந்த சிங்க்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்டியூசர். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்டியூசர் வந்து அவுட்புட் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா? அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் த ஷாஃப்ட். இது சிங்க்ரோ பேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர், அனதர் ஒன்று சிங்க்ரோ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். இட் மெஷர் அண்ட் கம்பேர் டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட அவுட்புட் எப்போவுமே லீனியர் வித் ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் த போத் ஷாஃப்ட்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு இதில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு கண்ட்ரோல் த பொசிஷன் ஆஃப் த லோட், அனதர் ஒன் இஸ் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் ஆஃப் த சேஞ்சஸ் ஆஃப் த லோட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்தோம். இப்போ இதில் சிங்க்ரோ பேர் பார்த்தோம். சிங்க்ரோ பேரில் ஃபர்ஸ்ட் என்னது? சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர். சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர்னால் என்னன்னு பார்க்கலாம். சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்றது சிங்க்ரோ அப்படின்ற ஒரு பேசிக் யூனிட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பேசிக் யூனிட்டை எப்படி நார்மலாகவே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் அதோட சிம்பலிக் ரெப்ரசன்டேஷன். இந்த சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டரோட எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே சேம் தான் இந்த சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டராக இருக்கும். இதில் 2 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்டார், அனதர் ஒன் இஸ் ரோட்டார். இப்போ இதை பாருங்கள், இதுதான் இதோட சர்க்கியூட். இது ஸ்டேட்டார் வைண்டிங் சொல்லுவோம், இது வந்து ரோட்டார். இந்த ஸ்டேட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர் டு த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அது ரோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா டம்பல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த ரோட்டார் இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா 2 ஸ்லிப் ரிங்கை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம சப்ளை ஏசி சப்ளை கொடுத்த உடனே இந்த ரோட்டாருக்கு நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகணுன்னே இதில் வந்து ஃபீல்டு இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஃபீல்டு வந்த உடனே இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னா ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன எப்படி ஒர்க் ஆகுதோ அதே சேம் பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகுது. அப்போ இங்கே நமக்கு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரோட்டார் காயில் நமக்கு என்ன ஆகும்? இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த வேல்யூ இதில் கிடைக்கிற அந்த அவுட்புட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டாரோட ஆக்சிஸ் அண்ட் ரோட்டாரோட ஷாஃப்டோட பொசிஷன், இந்த ஆக்சிஸ் ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு அவுட்புட் வேல்யூ இருக்கும். ஸோ இதோட எக்ஸைட்டிங் வோல்டேஜ், அதாவது நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ER sin omega t. நமக்கு இந்த ஸ்டேட்டாரில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் எப்படி இருக்குன்னா KT KC இன்ட்டு ER sin omega t. KT KCன்றது அந்த காயில் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூவோட நமக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்க்ரோ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். சிங்க்ரோ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், சேம் சிங்க்ரோ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரும் சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே சிமிலராக இருக்கும் எக்ஸப்ட் ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே வந்து டம்பல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணோம், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த ஏர் கேப் வந்து யூனிஃபார்மாக இதில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டார் வைண்டிங், இது வந்து ரோட்டார் வைண்டிங். இந்த ரோட்டார் வந்து ஷாஃப்ட் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்மளோட டிசையர்ட் வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதில் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது லோடில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த சிங்க்ரோ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற இந்த இஎம்எஃப் வந்து சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டரில் இருக்கிற இஎம்எஃப் இந்த சிங்க்ரோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேட்டார் வைண்டிங்கில் நமக்கு வரும்போது இந்த ரோட்டார் வந்து என்ன பொசிஷன் கரண்ட் பொசிஷனில் இருக்கோ அந்த வேல்யூ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரோட்டார் வைண்டிங்கில் நமக்கு இஎம்எஃப் வேல்யூ இன்டியூஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா கரண்ட் பொசிஷனில் நமக்கு என்ன டிசையர்ட் வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எரர் டிடெக்டர். எரர் டிடெக்டர் அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டர், இது சிங்க்ரோ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டேட்டார் இது சிங்க்ரோ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிறதுக்கு சிங்க்ரோ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டேட்டாரையும் சிங்க்ரோ டிரான்ஸ்மீட்டரோட
ஸ்டேட்டாரையும் டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் இருக்கிற இந்த ஆங்கிள் வேல்யூ வந்து ரெஃபரன்ஸ் இன்புட்டாக எடுத்துக்கிறோம். அண்ட் இதோட ரோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஒரு சர்வோ மோட்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு என்ன டிசையர்ட் வேல்யூ கிடைக்கணுமோ அதோட வேல்யூவோட இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஒரு சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட்டை நம்ம இந்த ரோட்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இந்த ரோட்டாரோட வேல்யூ வந்து இன்கேஸ் எரர் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. எரர் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த சிக்னல் கண்டிஷனிங்க்கு இந்த வோல்டேஜ் வேல்யூவை நமக்கு இந்த ரோட்டார் வேல்யூ கொடுக்கும். இப்போ இந்த சிக்னல் கண்டிஷன் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா சர்வோ மோட்டாரோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த சர்வோ மோட்டார் இந்த சிக்னலிங் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா இந்த சர்வோ மோட்டாரை அந்த எந்த வேல்யூவில் நமக்கு கரெக்ட் பண்ணணுமோ, அதாவது கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ரோட்டார் ஷாஃப்ட் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ரோட்டாரோட வேல்யூ நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை கரெக்ட் பண்ணிடும். என்ன வேல்யூ நமக்கு டிசைர்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவில் தான் இந்த எரர் வோல்டேஜ் வந்த உடனே இந்த மோட்டாரை கரெக்ட் பண்ணி அந்த வேல்யூவில் தான் இதை ரன் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் டிடெக்டர்.